இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்றைய நற்செய்தியிலே எம்மாவு அனுபவத்தை பற்றி சொல்லப்படுகின்றது. எம்மாவு அனுபவம் நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் பிரதிபலிக்கின்றது. சில நேரங்களில் நாமும் அந்த இரு சீடர்களைப் போல மனச்சோர்வுடன், குழப்பத்துடன், நம்பிக்கையற்ற நிலையில் நடக்கின்றோம். நம் எதிர்பார்ப்புகள் உடைந்து போகும்போது கடவுள் நம்மை விட்டு விலகியிருக்கிறார் என்று நினைக்கின்றோம். ஆனால் இந்த அனுபவம் நமக்கு ஒரு பெரிய உண்மையை வெளிப்படுத்துகிறது. நாம் அவரை அறியாத போதிலும் இயேசு நம்முடன் நடந்து கொண்டிருக்கிறார். அவர் நம் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வையும் அர்த்தமுள்ளவையாக மாற்றுகிறார். அவர் வார்த்தையின் மூலம் நம் இதயத்தை திறக்கிறார். அப்பத்தை உடைக்கும் நேரத்தில் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். எம்மாவு சீடர்களின் இதயம் எரிந்தது போல நம் இதயமும் அவரது பிரசன்னத்தில் புதிய நம்பிக்கையால் எரிய அழைக்கப்படுகின்றோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற சிந்தனை, என் வாழ்க்கையின் எம்மாவு பாதையில் இயேசுவை நான் உணர்கிறேனா? மன்றாடுவோம். அன்பு இயேசுவே, எம்மாவு பாதையில் நடந்த சீடர்களுடன் இருந்தது போல எங்கள் வாழ்க்கை பயணத்திலும் எங்களோடு இருந்தருளும். எங்கள் மனம் குழப்பமாக இருக்கும் நேரங்களில் உமது வார்த்தையால் எங்களுக்கு வெளிச்சமளித்தருளும். எங்கள் இதயத்தை திறந்து உமது பிரசன்னத்தை உணர செய்தருளும். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென்.